அன்பர்கள் அனைவருக்கும் திருமூலர் பரம்பரை பாரம்பரிய வர்ம வைத்தியசாலையின் அன்பான வாழ்த்துக்கள். அன்பு மாணவர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியம், அபரிமிதமான செல்வ வளம், இதயத்திற்கு பிடித்த உறவுகளின் அன்பு, இவை அனைத்தையும் பெற்று நீங்கள் வளமோடு வாழ வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவாயன் வேண்டாம். மாணவர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அதாவது நம்மளுடைய குற்றாலம் ஏரியால கடுமையான மழை இருக்கிறதுனால முந்தானத்து நைட்டு போன கரண்ட் இன்னும் வரல. நேற்று நம்ம எமர்ஜென்சி அந்த எமர்ஜென்சி பேட்டரி வாங்கி இப்போ பேட்டரியில தான் வைஃபை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால நேற்றைய கிளாஸ் இருக்க இயலாத சூழ்நிலை, பரவாயில்லை. வாழ்த்துக்கள் மாணவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் ஓம்கார பிராணாயாமம் செய்து நமது கிளாஸை நம்ம தொடங்குகிறோம். மாணவர்கள் அனைவருக்கும் ஆடியோ வீடியோலாம் கரெக்டா இருக்கா? கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. சரி, லைட் ஒரே ஒரு லைட் தான் போட்டிருக்கோம். ஏன்னா மெர்க்குரி போடுறதுக்கான பவர் இல்லை பேட்டரியில. சரி, வாழ்த்துக்கள். இப்ப நம்ம ஓம்கார பிராணாயாமம். வாழ்த்து. இப்ப ஓம்கார பிராணாயாமம் இது எப்படி பண்றது அப்படின்னா, கைகள்ல சின் முத்ரா, கட்டவர் ஆள்காட்டி விரல், சின் முத்ரா சொல்லுவாங்க. நான் சோடு சொல்லும் போது நல்ல மூச்சை உள்ள இழுக்கும். மூச்சை விடும் பொழுது அப்படின்னு மூச்சை விடும். மூச்சை இழுக்கிறது மூக்கு வழியா, மூச்சை விடுறது வாய் வழியா. ஓங்கிற ஓங்காரத்தின் வழியா மூச்சை வெளியே விடும். ரெடி? எல்லாரும் உங்களுக்குள்ளே ஒரு 10 முறை செஞ்சுக்கோங்க. சோன்னு சொல்லும் போது மூக்கு வழியா மூச்சை இழந்து, ஹம்முன்னு சொல்லும் போது வாய் வழியா ஓம்னு மூச்சை வெளியே விடும். பாருங்க. Breathe in. அந்த மாதிரி ஒரு முறை மூச்சை இழுத்து ஓம்னு விட்டா ஒரு கவுண்டிங். இந்த மாதிரி 10 கவுண்டிங் உங்களுக்கு நீங்களே பண்ணிக்கோங்க. ரெடி? அஸ்வினி முத்திரை போட்டுக்கோங்க.
வாழ்த்துக்கள். இந்த ஓங்காரம் அப்படிங்கிறது ஆ உ இம் அப்படிங்கிற 3 ஒலிகளுடைய சேர்க்கை தான் ஓம். இதுல ஆ அப்படிங்கிறது உடலுடைய வாதத்தை சமன்படுத்தக்கூடிய, உ அப்படிங்கிறது உடலுடைய கபத்தை சமன் செய்யக்கூடியது, இம் அப்படிங்கிறது உடலுடைய பித்தத்தை சமன் செய்யக்கூடியது. நீங்க தினமும் காலையில் இந்த ஓம்காரம் செஞ்சாலே உடம்புல வாதம்னு சொல்லக்கூடிய கேஸ் பிரச்சனை, கபம்னு சொல்லக்கூடிய சளி பிரச்சனை, பித்தம்னு சொல்லக்கூடிய சூட்டு பிரச்சனை வராது. உடல் சரி சமச்சீர் நிலையில இருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்றையிலிருந்து கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி திருமந்திரத்துடைய ஒரு பாடலை நாம நினைவு கூர்ந்துதான் நம்ம கிளாஸ் தொடங்கணும். அதுல முதல் பாடல் விநாயகருக்கு உண்டானது. 5 கரத்தனை, யானை முகத்தனை, இந்தி நிலம்பிரை போல் எயிற்றனை, நந்தி மகந்தனை, ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். இந்த பாடலுடைய அர்த்தம், சிவனுடைய ஞானமாக விளங்கக்கூடிய விநாயகமூர்த்தியின் திருவடி தொழுது இந்த யோகா கிளாஸ நம்ம தொடரும். வாழ்த்துக்கள். முதல்ல நாடி சுத்தி வலது கையை எல்லாரும் நீட்டிக்கோங்க. வலது கையில நாசிகா முத்திரை, கட்டவர்களுக்கு பக்கத்துல இருக்க 2 வரலையும் மடிச்சிடும், ஆள்காட்டி வரலையும் நடுவரலையும் மடிச்சிடும். நான் சோன்னு சொல்லவும் மூச்சை இழுக்கணும், கும்பகான்னு சொல்லவும் மூச்சை அடக்கணும், ஹம்னு சொல்லவும் மூச்சை வெளியே விடணும். இப்ப பாருங்க, சோன்னா மூச்சை இழுக்கணும், கும்பகான்னு அடக்கணும், ஹம். இந்த மாதிரி வேகமா விடணும். இதுல பழைய ஸ்டூடெண்ட் 60 கவுண்டிங் செய்யணும். இப்ப பாருங்க, 1 2 இந்த மாதிரி 60 கவுண்டிங் செய்யணும். புதிய ஸ்டூடெண்ட் உங்களால முடிஞ்ச அளவுக்கு செய்யணும். ரெடி? மூச்சை இழுங்க. சோ கும்பகம், come. Ready? Relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க.
நாம இப்ப செஞ்ச இந்த நாடி சுத்தியானது நம்முடைய மூலாதார சக்கரத்தை தூண்டி 72,000 நாடிகளையும் தூண்டக்கூடியது இந்த நாடி சுத்தி. இதை நீங்க தொடர்ந்து செஞ்சா போதும், நரம்பு பிரச்சனையே வராது. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. அடுத்த சுற்று 60 பண்ண போறோம். ரெடி? நான் செய்யலாம் முத்திரை. மூச்சை எழுங்க. சோ கும்பா Come. Ready? இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ரெடி? ஃபாஸ்ட் ஃப்ரீயா? கைகள்ல ஆதி முத்ரா. இடுப்புல வச்சுக்கோங்க, தலையை குனிங்க. மூச்சை இழுக்கணும். ஷோ மூச்சை விடணும். ஹம் ஒரு 10 முறை. ஷோ ஹம் ஷோ ஹம் ஷோ 3 ஷோ 4 ஷோ 5 ஷோ 6 ஷோ 7 ஷோ 8 ஷோ 9 ஷோ 10 ஷோ. ரிலாக்ஸ். வலது கையை நீட்டிக்கணும், கால் 2 நீட்டிக்குவேன். முடிஞ்ச மட்டும் எல்லாரும் மைக்கை வெயிட் பண்ணுங்க. ரெடி? கால்களுக்கான அசைவுகள். ரெடி? மூச்சை இழுங்க. சோ மூச்சை விடுங்க. ஹம். இந்த மாதிரி ஒரு 6 முறை. சோ ஹம் சோ ஹம் சோ 3 so 4 so 5 so 6. Relax. கால் அப்படி நீட்டிக்கோங்க. நல்ல முன்பக்கம். நல்ல மூச்சு எழுங்க. so hum so hum so 3 so 4 so 5 so 6. இப்போ வளர்ச்சி 1 2 3 4 5 6 hours. 1 2 3 4 5 6. மறுபடியும் வளர்ச்சி 1 2 3 4 5 6. கால்களை நீட்டி, கால்களை நல்லா நீட்டிக்கிறணும். ரெடி? ரைட் லெக், வலது கால், வலது பக்கம். நல்லா உடம்ப திருகணும். அதே மாதிரி இடது கால், இடது பக்கம். இந்த மாதிரி ரைட் அண்ட் லெஃப்ட் ஒரு கவுண்டிங், ஒரு 6 கவுண்டிங் பண்ணிக்கோங்க. ரைட், ரைட் சைட், லெஃப்ட், left side. Ready? மூச்சை இழுங்க. சோ மூச்சை விடுங்க. ஹம் சோ
6. Relax. Ready? கால் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுக்கோங்க. Ready? ஒரு 10 counting. 1, 2, 3, 4, 5, 6, 7. நல்ல வேகமா. 8, 9, 10. நெக்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு குடிங்க. மூச்சை இழுத்துக்கிட்டே மேல, மூச்சை விட்டுக்கிட்டே கீழே. ஒரு 10 கவுண்டிங். ரெடி? சோ கம், 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 சோ. கால் நீட்டிக்கோங்க எல்லாம். நீட்டிக்கோங்க. ரெடி? ரைட் லெக் மடிங்க. ரைட் லெக். சரி, நல்லா ரைட் சைடு திரும்புங்க. மூச்சை இழுங்க. சோ கம். ஒரு 6 முறை. சோ கம், சோ கம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6, சோ. இடது காலம் அடிச்சுக்கோங்க. லெஃப்ட் லெக். கம் ஆன். மூச்சை இழுங்க. சோ கம். ஒரு 6 முறை. சோ கம், சோ கம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6, சோ. Relax. Ready? Continue. வலது காலம் அடிச்சுக்கோங்க. ரைட் லெக் மடிங்க. ரைட் லெக் மடிங்க எல்லாம். ரெடி? லெஃப்ட் லெக்ல பத்மாசனம் போட்டுக்கோங்க. ரெடி? ரைட் சைடு திரும்புங்க. மூச்சை இழுங்க. சோ. மூச்சை விடுங்க. ஹம். ஒரு 6 முறை படிக்கணும். சோ ஹம், சோ ஹம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6. ரெடி? இடது காலம் அடிச்சுக்கோங்க. இடது காலம் அடிச்சுக்கோங்க. ரெடி? வலது காலம் பத்மாசனம். நல்ல லெஃப்ட் சைடு திரும்புங்க. மூச்சை விடுங்க. சோ. மூச்சை விடுங்க. ஹம், சோ ஹம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6. ரெடி? கால் நீட்டிக்கோங்க. ரெடி? கைகளை தூங்க. கைகளை தூங்க. முடிஞ்ச அளவுக்கு இறங்குங்க போகணும். மூச்சை இழுங்க. சோ கம், சோ கம். இந்த மாதிரி ஒரு 6 முறை. டவுன். சோ கம், சோ கம், சோ 3, சோ 4, சோ 5, சோ 6, சோ. Relax. இல்லையா? வச்சுக்கோங்க எல்லாம். ரெடி?
ready, keep rotation, இடுப்பு பிடிச்சுக்கோங்க, இடுப்பு பிடிச்சுக்கோங்க, left side, வல சுழலாம், 1, 2, 3, 4, 5, 6, opposite, 1, 2, 3, 4, 5, 6, மறுபடியும் வலம், 1, 2, 3, 4, 5, 6, ready? ரைட் ஹேண்டை தூக்கிக்கோங்க, முடிஞ்ச மட்டும் லெஃப்ட் சைடு வளையணும், இடுப்புக்கு மேலதான் வளையணும். மூச்சை இழுங்க, சோ இடது கை ஹம், மூச்சை விடுங்க, ரெண்டும் சேர்த்து ஒரு கவுண்டிங், 6 கவுண்டிங். சோ சோ 3, so 4, so 5, so 6. Ready? நேரம் நின்னுக்கோங்க, hands up, down, மூச்சை இழுங்க, so hum, 6 முறை, so hum, so hum, so 3, so 4, so 5, so 6, so hands. Ready? Ready? வலது கை சமான முத்ரா, 5 வரலை ஒன்று சேர்த்துக்கோங்க, முன்பக்கம் 6, 1, 2, 3, 4, 5, 6, back, 1, 2, 3, 4, 5, 6, மறுபடியும் முன்பக்கம், 1, 2, 3, 4, 5, 6, இடது கை சமான முத்ரா, முன்பக்கம், 1, 2, 3, 4, 5, 6, back, 1, 2, 3, 4, 5, 6, மறுபடியும் முன்பக்கம், 1, 2, 3, 4, 5, 6, lines. Ready? கைகளை அப்படி நீட்டிக்கோங்க. Ready? So மூச்சை இழுக்கணும், ஹம் விடணும், 6 முறை, so hum, so hum, so 3, so 4, so 5, so 6. Ready? 1, 2, வலச்சுழல், 1, 2, 3, 4, 5, 6, opposite, 1, 2, 3, 4, 5, 6, மறுபடியும் வலம், 1, 2, 3, 4, 5, 6. Ready? Ready? Clapping method. முதல்ல உள்ளங்கை 6 முறை, 1, 2, 3, 4, 5, 6. அடுத்து இரண்டாவது மெத்தட், 1, 2, 3, 4, 5, 6. மூணாவது மெத்தட், 1, 2, 3, 4, 5, 6. நாலாவது மெத்தட், 1, 2, 3, 4, 5, 6. அஞ்சாவது மெத்தட், இடது உள்ளங்கை மேல வலது, 1, 2, 3, 4, 5, 6. Opposite, 1, 2, 3, 4, 5, 6. இடது விரல் மேல, 1, 2, 3, 5, 6. Opposite, 1, 2, 3, 4, 5, 6. இடது பின் கை, 1, 2, 3, 4, 6. Opposite, 1, 2, 3, 5, 6. இடது கை பின் விரல்ல, 1, 2, 3, 4, 6. Opposite, 1, 2, 5, 6. Ready? இப்போ 1, இது 1வது மெத்தடு, 2வது மெத்தடு, 3வது மெத்தடு, 4வது மெத்தடு, 5வது மெத்தடு, 6வது மெத்தடு,
ஏழாவது மெத்தடு, எட்டாவது மெத்தடு. இந்த எட்டையும் எவ்வளவு வேகமா செய்ய முடியுமோ செய்யணும். ரெடி? உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சுக்கோங்க. ஒன்றுலயும் 6 கவுண்டிங், 8 மெத்தட் வருது. உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க. ரெடி? ஒரு மெத்தட்ல 6 கட்டு. ரெடி? ரெடி? கை நல்லா இறுக்கி பிடிங்க. மெதுவா ரிலீஸ் பண்ணுங்க. ஒரு 6 முறை. சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ 4, சோ 5, சோ 6. ரிலாக்ஸ். கை கட்டிக்கோங்க. தலையை பிடிங்க. மூச்சை இழுங்க. சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ ஹம். ரிலாக்ஸ். கழுத்தை நல்லா குனிஞ்சுக்கணும். மூச்சை இழுங்க. சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ ஹம், சோ ஹம். ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் நெக் ஒர்க் அவுட். ரைட் சைடு நல்லா தலையை திருப்பி அப்படியே லெஃப்ட் சைடு ஒரு 3 முறை. மூச்சு எடுங்க. சோ ஹம், சோ ஹம், சோ ஹம். ரிலாக்ஸ். இப்போ நெக் ஃபுல் ரொட்டேஷன். ரைட் சைடு தலையை வச்சுக்கோங்க. வலச்சுழல் ஒரு 3. 1, 2, 3. ஆப்போசிட் சைடுல ஒரு 3. 1, 2, 3. மறுபடியும் பலம். 1, 2, 3. ரிலாக்ஸ். எல்லாரும் சரசாசனம் பண்ணிக்கோங்க. இந்த அர்த்த சரசாசனம். இந்த மாதிரி முட்டி போட்டுக்கோங்க. கையை வச்சு அளவு எடுத்துக்கோங்க. ரெடி? உச்சம் தலையை ஊனணும். உச்சம் தலையை ஊனணும். ஊனி முடிஞ்ச மட்டும் காலை அப்படியே நீட்டிக்கும். அவ்வளவுதான், போதும். இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க முடியும். இதே நிலையில ஒரு 20 மூச்சு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. Relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. ஏமா கட்டி போட்டு
பின்னாடி இருந்து போய் ரெடி ரெடி. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. இதுவரைக்கும் நீங்க செஞ்சது எளிய முறை யோக அசைவுகள். இத பண்ணிட்டுதான் நம்ம யோகாக்குள்ளேயே போகணும். இந்த எளிய முறை யோகா அசைவுங்கிறது உடலுக்கான முழுமையான உடற்பயிற்சி. உடம்புடைய பாதத்திலிருந்து தொடங்கி உச்சந்தல வரைக்கும் இருக்கக்கூடிய 8 மண்டலங்களையும் தூண்டக்கூடியது இந்த எளிய முறை யோகா அசைவு. நம்ம யோக மருத்துவத்துல நம்ம உடல் கூறி 8 பெரும் பிரிவுகளா பிரிக்கப்படுது. ஒண்ணு தொடை மற்றும் கால், இன்னொன்னு ஜனனம், அடுத்து வயிறு, அடுத்து ஸ்பைனல் கார்டு, அடுத்து தோள்பட்டை மற்றும் கை, அடுத்து கழுத்து, அடுத்து மூளை, அடுத்து மூளை சாராத மற்ற ஆர்வம். இப்படி 8 பெரும் பிரிவுகளா பிரிக்கப்படும். இந்த 8 பெரும் பிரிவுகளையும் இணைக்கக்கூடியது இரத்த நாளங்கள். அத நாடிகள் அப்படின்னு 72,000 நாடிகள் உடம்புல ஓடும். இந்த 72,000 தூண்டக்கூடியதுதான் நாம இதுவரைக்கும் செஞ்ச எளிய முறை யோக அசைவுகள். நீங்க இதை மட்டும் செஞ்சாலே போதும், உங்க உடம்புக்கு எந்த நோயுமே வராது. எந்த நோய் இருந்தாலும் முழுமையா குணம். அடுத்து நாம இப்ப பண்ணக்கூடியது அதாவது மகர முத்ரா. இந்த மகர முத்ரா அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, நம்முடைய விந்து நாதத்தை நம்முடைய இச்சைக்கு தகுந்தாப்புல போல கட்டுப்படுத்துறதுக்கு உண்டானதுதான் இந்த மகர முத்திரை. எப்படி நமக்கு இப்போ ஒரு பஸ்ல போறோம், பழைய சிறுநீர் கழிக்கணும்னு தோணுது, உடனே நம்மளால கழிச்சிட முடியுமா? முடியாது. ஏன்னா பஸ்ல போய்கிட்டு இருக்கோம். அப்ப நாம என்ன செய்வோம்? மனசால உடம்புல இருக்கக்கூடிய சிறுநீரை கட்டுப்படுத்தும். அந்த பஸ் ஒரு 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணாலும் அடக்கும். அப்புறமா பஸ் நின்னதுக்கு அப்புறம் போய் சிறுநீர் கழிக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய விந்து பையில இருந்து வரக்கூடிய விந்து நாதத்தை நம்முடைய விருப்பத்தின்படி 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கட்டுப்படுத்தலாம். சிறுநீரை கட்டுப்படுத்தினா சிறுநீர் பை பாதிக்கப்படும். ஆனா விந்து பையை கட்டுப்படுத்தினால் விந்துடைய தரமானது கூடும், அந்த உயிர் ஆற்றலானது கூடும், விந்துடைய கெட்டித்தன்மை கூடும். அதனால இந்த விந்துவை கட்டுப்படுத்தக்கூடிய அடக்கக்கூடிய ஒரு அற்புதமான முத்திரை தான் மகர முத்திரை. அந்த விந்துவை நம்ம ஏன் அடக்கணும் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எல்லாருமே திருமணம் ஆனவங்க தான். கலவியலின் போது நம்ம விருப்பம் இருக்கிற வரைக்கும் அந்த இல்லற உறவை நீட்டித்து செல்வதற்கு இந்த விந்து அடக்கல் முறை கட்டாயம். பொதுவாகவே அந்த கலவியல்ல கிடைக்கக்கூடிய அந்த உச்ச உணர்ச்சி என்பது 72,000 நாடிகளுக்கும் உயிர் கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல். நீங்க எவ்வளவு நேரம் அந்த உச்ச இன்பத்தை உணர்ந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நரம்பு சார்ந்த எந்த பிரச்சனையும் வராது. அதனால அந்த கலவியல் இன்பத்தை நீங்க விரும்புகிற வரைக்கும் அதை நீட்டித்து கொள்வதற்கு இந்த விந்துநாத அடக்கல் பயிற்சி அத்தியாவசியம். அதுக்குதான் நம்ம இந்த முத்திரையை இன்னைக்கு பழக போறோம். அதுக்கு முன்னாடி விந்து பையை தூண்டக்கூடிய லிங்க விருத்தி ஆசனத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா மகர முத்திரையை நம்ம செய்யணும். ரெடி? எல்லாரும் நம்முடைய காய்கள் பஸ் ஸ்டாண்ட் எடுத்து போட்டுக்கோங்க. ரெடி?
முட்டி போட்டுக்கோங்க எல்லாம். வஜ்ராசனம். அளந்துக்கோங்க. ஸ்டாண்ட் அப்படிங்க. சரி. 1 2 3. காலை கொஞ்சம் முன்ன நகட்டி மார்பு நல்ல மூணு நீட்டி. ஒட்டுமொத்த வெயிட்டும் 2 கையில தான் இருக்கும். பாடியோட வெயிட் எல்லாம் கையில தான் இருக்கும். அப்படியே இருப்பீங்க. சரி, இது 1. ஒரு முறை கவனிச்சுக்கோங்க. இது 1. 2 3 4. இந்த 4 கவுண்டிங்கும் சேர்த்தது ஒரு செட். நல்லா பார்த்துக்கோங்க. 1 2 3 4. இதான் 1. அடுத்து 1 2 3 4. இது 2. ஏற்கனவே நம்ம செஞ்சிடலாம். நண்பர்கள் எல்லாருக்கும் புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க. சரி, ஓகே. நம்ம இதுல 10 நம்பர் இப்ப செய்ய போறோம். ரெடி, ஸ்டடி. புரிஞ்சுக்கோங்க. 1 மூச்சு இல்லைங்க. 2 மூச்சை விடுங்க. 3 மூச்சை இழுங்க. 4. இந்த 4 தான் 1. ரெடி, மூச்சை விடுங்க. 1 2 3 2 1 2 3 2 1 2 3 3 1 2 3 4 1 2 3 5 1 2 3 6 1 2 3 7 1 2 3 8 1 2 3 9 1 2 3 10. Relax. Ready? இயல்பான சுவாசத்தை இழுத்துடுங்க பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10. बस வீடியோ பெருசாக நான் கவுண்ட் பண்ணுவேன்.
கரெக்டா செய்யணும். சரி, மெதுவா செய்யணும்னா ரெடி, 1 உட்காருங்க, 1 உங்களை எந்திரிச்சுக்கோங்க. ஓகே, ஒரு நிமிஷம் எல்லாம் பின்னாடி போங்க, எல்லாரும் பின்னாடி போங்க, பின்னாடி போங்க. நான் சொல்றதுக்கு செய்யுங்க. 1 2 2 3 4 1 பின்னாடி, 1 பின்னாடி, 2 முன்னாடி, 2 3 குத்த வச்சு உட்காருங்க, 4 எந்திங்க மேல. ரெடி, 1 அர்த்தம், 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 3 4 ரிலாக்ஸ். இயல்பான சுவாசத்தை கவனிங்க. போதும். பிரீதிங் 1, நல்ல மூச்சை இழுத்து விடுங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20. Relax. Next method. அப்படியே படுத்துக்கோங்க எல்லாரும் படுத்துக்கோங்க. ரெடி, கால்களை பிடிச்சுக்கோங்க. ரெடி, இப்ப சோன்னு சொல்லவும் மூச்சை இழுத்துக்கிட்டே நம்முடைய லிங்கத்தை தூக்கணும். ஹம்னு சொல்லவும்
மூச்சை விட்டுக்கிட்டே லிங்கத்தை இறக்கும். இதே மாதிரி ஒரு 20 கவுண்டிங். ரெடி? So hum, so hum, so three, so four, so five, so six, so seven, so 8, so 9, so 10, so 11, so 12, so 13, so 14, so 15, so 16, so 17, so 18, so 19, so 20. Relax. இயல்பான சுவாசத்தை கவனிங்க. மெதுவாக இடது பக்கமா திருப்பி. ரெடி? வஜ்ராசனம். வஜ்ராசனம் போட்டுப்பாங்க. எல்லாரும் வஜ்ராசனம் போட்டுப்பாங்க. ரெடி? இப்பொழுது நாம் நமது விந்து நாதத்தை விந்து பையிலேயே கட்டுப்படுத்தக்கூடிய மகர முத்ரா அப்படிங்கிற பிராண பயிற்சி செய்யணும். இது எப்படி அப்படின்னா, நம்ம வலது கையுடைய, நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய பஞ்ச பூதங்கள் அதோட கூட்டமைப்புல உருவானது நம்ம சரீரம். அந்த பஞ்ச பூதத்தின் ஆற்றலை வலுவாக கொண்டது எதுனா நம்முடைய 10 விரல். இதுல கட்டை விரல் நெருப்பு தத்துவம், ஆள்காட்டி விரல் காற்று தத்துவம், நடுவிரல் ஆகாச தத்துவம், மோதிர விரல் நில தத்துவம், சுண்டு விரல் நீர் தத்துவம். இதுல நெருப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த கலவியல் இச்சை, கலவியல் இச்சையை குறிப்பது கட்டை விரல். அந்த ஆர்வம் குறையாம இருக்கணும். அடுத்து நில தத்துவத்தை குறிக்கக்கூடியது மோதிர விரல். இதை ரெண்டையும் அப்படி வச்சுக்கணும். இந்த வலது கையில கட்டை விரலும் மோதிர விரலும் ஒண்ணு சேர்த்துக்கணும். அப்புறம் இதை இடது கை கட்டை விரல் இருக்கு பாருங்க, இதை என்ன செய்யணும்னா இந்த மோதிர விரலுக்கு பக்கத்துல கொடுத்து வலது கையுடைய நடுவரல் நடு உள்ளங்கையை டச் பண்ணி இப்படி வச்சுக்கணும். இவ்வளவுதான். நல்லா பாருங்க. முதல்ல வலது கை, எல்லாரும் வலது கையை தூக்குங்க. கட்டை விரல் மோதிர விரல் இந்த மாதிரி வச்சு. இப்போ இடது கை கட்டை விரல், இதை என்ன செய்யணும்னா வலது கையோட மோதிர விரலுக்கு அடுத்து, மோதிர விரலுக்கும் சுண்டு விரலுக்கும் இடையில இந்த கட்டை விரலை கொடுத்து வலது கையுடைய உள்ளங்கையில டச் பண்ணிடும்.
எப்பா சூம் பண்ணு. இது பக்கத்துல கொண்டு வா. நண்பர்களுக்கு புரியுதா?